அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி இருக்கிறோம். இந்தியா ஒரு 76வது குடியரசு தினம் கொண்டாடக்கூடிய நாளில் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைத்து மக்களும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வரணும் அப்படின்னு நம்மளை இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்தியா தனிப்பட்ட முறையில் ஒரு வல்லரசுன்னா வல்லரசு தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளும் பண்பாடும் கலாச்சாரமும் இனங்களும் மதங்களும் மொழிகளும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு விட இது ஒரு முன்னுதாரணமாக கலாச்சாரத்தில் பாருங்களேன், பண்பாட்டில் பாருங்களேன், மொழியில் பாருங்களேன். எப்படி இதை ஏன் நான் ஒரு ஜோதிடராக இருந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த நவக்கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தன்மையை குறிக்கும். ஆனால் இந்த நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து தான், எப்படி பிரிந்தெல்லாம் செயல்படாது. எப்படி சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம். இந்த கிரகங்கள் நீங்கள் எந்த கிரகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ செவ்வாயாக இருந்தால் அங்கே ஒரு கடினமான தன்மை இருக்கும். அங்கே மக்கள்கிட்ட கடினமான தன்மை இருக்குது. போராடக்கூடிய எண்ணங்கள் இருக்குமா? இருக்கும். அங்கே மிலிட்ரி இருக்கணும், இராணுவம் இருக்கணும், போலீஸ் இருக்கணும். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாற்றக்கூடிய கிரகமாக இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் இந்த 76வது இந்த குடியரசு தினத்தில் இந்த நவக்கிரகங்கள் மாரி ஒன்றை ஒன்று தனித்தனியாக செயல்படாமல் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இந்தியாங்கிற ஒரு உணர்வோடு ஏன்னா இந்த இந்தியாங்கிற உணர்வு இருக்குது பாருங்க. இப்போ வெளிநாட்டில் போய் பார்க்கலேன், நம்ம இந்தியாங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த குடியரசு தினத்தில். ஏன்னா இந்த பல நூறு நிகழ்வுகளாக இருந்த இந்தியாவை ஒருங்கிணைத்து ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி எவ்வளோ அழகாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டாந்து இந்தியாங்கிற ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் மற்ற நாட்டுகளுக்கெல்லாத்தையும் விட இந்த கலாச்சாரத்தை விட இந்த இயற்கையோட பேரிடர்கள், இயற்கையோட நிலைகளை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்தியாங்கிற ஒரு நாடு அதிக மழையும் கிடையாது, அதிக வெப்பமும் கிடையாது, அதிக குளிரும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் கலந்து அப்படியே இந்த அறுசுவை மாதிரி, இந்த நவரசம் மாதிரி, இந்த நவக்கிரகங்கள் மாதிரி, இந்த 9 கிரகங்களுடைய ஆதிக்கம் இந்தியாவுடைய செயல்பாடு மிக மிக அற்புதமாக செயல்படுது அப்படின்னு தான் நான் இந்த நேரத்தில் நம்புகிறேன். அதை விட்டு இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 76வது குடியரசு தினத்தில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு மக்களும் இந்தியர் என்ற உணர்வோடு எல்லோரும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து இந்த நிகழ்வை கொண்டாடுவோம். அது இல்லாமல் இந்த 2025 நிறைய மாற்றங்கள் இந்தியா முன்னெடுக்க போகுது. இந்த மாற்றங்கள் ஒரு பொருளாதாரங்களாக இருக்கலாம், இந்த சட்டத்திட்டங்களாக இருக்கலாம். இதில் எல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டாந்து இந்த இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு முன்னுதாரணமான நாடாக அமையப்போகுது இந்த 76வது இந்த குடியரசு தினம். ஒவ்வொருத்தருடைய கையும் சேர்ந்து வலுவாக இருந்து இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசை உருவாக்கணும் அப்படின்னு இந்த இந்தியா நாட்டுக்காக உழைக்கக்கூடிய இராணுவத்திலிருந்து, காவல்துறையிலேருந்து, தீயணைப்பு துறையிலேருந்து, சுற்றுப்புற சுகாதாரத்துறையிலேருந்து, அதாவது நம்ம நாட்டு தலைவர் பிரதமராக இருக்கலாம், அந்த பகுதியின் தலைவர் நம்ம முதலமைச்சர் அப்படின்னு இருக்கோம். இவர்கள் எல்லாரும் வாழ்வில் நல்ல சிறப்பாக, நல்ல பூரண நலத்தோடும் வளத்தோடும் நல்ல நிலையில் இருந்தால் தான் இந்த மக்கள் நல்லா இருக்க முடியும். மன்னர் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிற மாரி இந்த நேரத்தில் நாட்டோட தலைவர்கள் எல்லாரும் இந்த 76வது குடியரசு நாளில் நல்ல பூரண நலத்தோடு வளத்தோடு இருந்து மக்களை எல்லாம் காப்பாற்றி மக்களெல்லாம் இன்னும் செல்வ செழிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடர் சார்பாகவும், அச்சய இலக்கண பദ്ധதி ஆசிரியர்கள் சார்பாகவும், அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிடர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.